ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் கட்டுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். மீண்டும் ஒரு மனிதனை கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24:16 784 பக்கத்தில், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. நீதிமான்னா யார் சொன்னாரு? அமர்ந்திருக்கீங்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்களே, உங்களை தான் நீதிமான் அப்படிங்கிறார். நீதிமான்னா பிராண்டட், ஹல்லேலூயா, காஸ்ட்லி அப்படிங்கிறார், உயர்தரமான. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க எப்படியா பிராண்டட் ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், விலை அதிகமா இருக்கும். 10,000 ரூபாய். நம்ம சாதாரணமா ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குற ட்ரெஸ் சட்டைக்கும் 2000 ரூபாய்க்கு வாங்குற சட்டைக்கும் 10,000 ரூபாய்க்கு வாங்குற சட்டைக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. அது பார்த்தோன்னே தெரியும் ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்ட்டு, ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்ட்டு. அப்படி நம்மளை கர்த்தர் இந்த பூமியில காஸ்ட்லியா தான் வச்சிருக்கிறார். மற்றவங்களை கேவலமா பார்க்கிற அளவுக்கு நம்மளை சாதாரணமா படைக்கல. ஹல்லேலூயா. ஏன் அப்படி படைக்கல அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிராண்ட், உங்களுக்கு நேம் கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல பேரை கொடுத்திருக்கிறார், நீதிமான். ஹல்லேலூயா. அதனால தான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், ஹல்லேலூயா, எத்தனை தடவை? 7 டைம்ஸ் விழுந்தாலும், ஹல்லேலூயா, அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னா, யாராவது சப்போர்ட் இருந்தா தான் ஒரு மனுஷன் கீழே விழுந்துட்டான், பயங்கர அடிபட்டுருச்சு, என்ன செய்வான்? யாராவது தூக்கி விடுறதுக்கு ஆள் இருந்தா தான் எந்திரிச்சு நிக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பான்? அப்படியே படுத்தே இருக்க வேண்டியதான், இல்லாட்டி உட்காந்தே இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல, ஆமென், இந்த உலகம் முழுவதும் படுத்திருக்கு, இந்த உலகம் முழுவதும் உட்காந்துருச்சு, வறுமையில உட்காந்துருச்சு, தரித்திரையில படுத்துருச்சு, நோயில படுத்துருச்சு, ஆமென், பண பற்றாக்குறையில படுத்துருச்சு. ஹல்லேலூயா. இதெல்லாம் தூக்கி விடுறதுக்கு கர்த்தர் நம்மளை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் உங்க பேரை மகிமைப்படுத்தும் அப்படிங்கிறது, உங்க பேரை பெருமைப்படுத்தும் அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. தேவன் பெருமைப்படுத்தினா அது லெவலே வேற. ஹல்லேலூயா. மனிதன் பெருமைப்படுத்தினா அவன் அது அழிவுக்கு ஆரம்பம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பெருமைப்படுத்துவதற்காக இந்த பூமியில் நீதிமானாய் அழைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம 7 டைம் இல்ல 1000 டைம் விழுந்தாலும் அவன் அவருடைய கரம் நம்மளை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது, திரும்பவும் தூக்கி தூக்கி அவன் நம்மளை கட்டி கொண்டிருக்கிறார், அவன் திரும்பவும் எழுந்திருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப இந்த வாரம் ஆலயத்துக்கு வரல, இல்ல ஒரு மாசமே வரல, ஒரு வருஷமே வரலன்னு வச்சுக்கோங்க, ஆமென், ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தை வந்தா போதும், அத்தனை வருடங்கள் கழிச்சு தேவனுடைய ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா போதும், அந்த ஒரு ஆவியானவர் வந்து உங்களை கட்டுகள் எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவார், தூக்கி எடுத்துருவாருங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த உலகத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த உலகத்துல விழுந்து கிடக்கிற ஜனங்களை ஆமென் தூக்குறதுக்கு ஆட்கள் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். உலகம் அப்படியே விழுந்து கிடக்கிறார். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார், எழுந்திருக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார், மறுபடியும் கட்டுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு அந்த தேவ பிரசன்னம் உங்களுக்கு குடிக்கொண்டிருக்கிறது, அது உங்களுக்கு தங்கி இருக்குது. பிறக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆமென், உங்களை நீதிமானா தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தார், 7 டைம் விழுந்தாலும் ஆண்டவர் தூக்கி தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. நீதிமானுக்கு உனக்கு
ஒன்னா இணைச்சு ஜெபிச்ச ஆட்கள்லாம் இன்னைக்கு தனித்தனியா பிரிச்சு விட்டாங்க. ஏன்னா ஆமே உனக்கு கொடுத்த அழைப்பு வேற, உனக்கு கொடுத்த அழைப்பு வேற. ஒரே மாதிரி எல்லாத்தையும் படைக்கல, ஒவ்வொரு முகம் வேற வேறையா இருக்கு. அஞ்சு 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 விரல ஒரே மாதிரி இருக்கா? தனித்தனியா தான் இருக்கு. அப்ப தனியா ஆண்டவர் ஒண்ணு அந்த இடத்துல நீதிமான பார்க்கணும். தனியா செலக்ட் பண்ணிருக்க, தனியா வேற பிடிச்சிருக்க, நீ தனி ஆளுங்கிற. அல்லேலூயா. நீ ஒத்த ஆளா இருந்தாலும் கெத்தான ஆளுங்கிற கர்த்தர். அல்லேலூயா. அதனால உனக்கு பேரே நீதிமான். ஆமே. நீ விழுந்தாலும் எந்திரிப்ப. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் வந்து இறங்கிட்டாருன்னா முடிஞ்சு. அல்லேலூயா. இந்த ஆவியானவர் வச்சுக்கிறதுனால தான் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தடுமாறி கொண்டிருக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் தடுமாறிக்கிறாங்க. ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. அவரை கொண்டுட்டு வந்து ஜெபிக்கிறது. நானும் ஜெபிச்சேன் ஒரு மணி நேரம். நானும் வேதம் வாசிச்சேன் கொஞ்ச நேரம். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஜெபம், இதுக்கு பேரெல்லாம் ஜெபம் கிடையாது. ஆவியானவர் உள்ளார வச்சு ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா? அது பல மணி நேரங்கள் தேவ சமூகத்துல உட்கார்ந்திருக்க அந்த ஆவியானவர் உதவி செய்வார். ஜெபத்துல அந்த அந்நிய பாஷையில நாமே பரலோக தூதர்களோடு நாமே தேவனோடு பேசுவதற்கு உதவி செய்வோம். ரகசியங்கள் அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், இந்த பூமியில் என்ன நடக்க போகுது, இந்த தேசத்துக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு ஆமே அந்த தீர்க்க தரிசனம் இல்ல ஆமே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கு. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடெல்லாம் இல்லாம ஊழியம் செஞ்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். துன்மார்க்கலே தீங்கிலே விழுந்து இடருண்டு கிடப்பார்களாம். விழுந்து அப்படி சேர்த்து அவங்கள மாதிரி அடியில போயிடுவாங்க துன்மார்க்கல். அல்லேலூயா. அப்ப யாரு பெஸ்ட் லிஸ்ட்ல இருக்கீங்க? உலகமா நீங்களா? சொல்லுங்க. திரும்பவும் நீதிமான் ஏழுகிறவங்க தான் திரும்பவும் கட்டுற தூக்குற அப்படிங்கிற கட்டுகிற அப்படிங்கிற விழுந்து போன தாவீது கூட திரும்பவும் கட்டுகிற அப்படிங்கிற பாவம் செஞ்சுட்டான். ஆனா அவருடைய பிள்ளைய பாருங்க. அல்லேலூயா. தூக்கிறாரு. ஆனா உலகம் விழுந்துச்சுன்னா தீங்கிலே இடர்ந்து கிடப்பார்கள். அதுல நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு காரியத்துல விழுந்துட்டாங்க. ஆமே ஒரு பிரச்சனையில விழுந்துட்டாங்க. நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பெரிய லாஸ். அல்லேலூயா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பணம் போச்சுன்னா எல்லாமே போச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கு உலகம். ஆனா நம்மளுக்கு பணம் போச்சு, ஆமே சரீரம் போச்சு, உயிர் மட்டும்தான் மீதி இருக்கு. இப்ப அப்படித்தானே? அவ்வளவு பிரச்சனையில நம்ம வந்திருக்கோம். எல்லாமே போச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நம்மளை விட்டு போகல. தேவ ஆவியானவர். ஆமே. நான் அந்த சமாதானத்தை இங்கே விட்டு செல்றேன் அப்படிங்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து செல்கிறேன் அப்படிங்கிறேன். அவர் வந்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் வந்து உங்களுக்கு போதிப்பார். அவர் வந்து அந்த சத்தியத்தின் ஆழங்களை வெளிப்படுத்துவார். இதுல தான் போகணும், இதுல தான் நடக்கணும். ஆமே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கிட்டு ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கிட்டு இருக்காரு இப்பொழுது. அல்லேலூயா. இந்த விடுதலை உலகத்துக்கு இல்லைங்கிற. அவன் விழுந்தானா அப்படியே கிடப்பானான். அதுலயே அந்த மனசை அவன் ட்ரெஸ் ஆகி அந்த கவலை வந்து அவனை அப்படியே பாதாளத்துக்கு கொண்டு போயிருப்பான். அல்லேலூயா. இதுதான் உலகம். உலகத்துக்கும் உங்களுக்குள்ள டிஃபரெண்ட் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு. அல்லேலூயா. அதான் மீண்டும் கட்டுகிற தேவன். இன்னைக்கு நீங்க ஜெபிக்காம வந்திருக்கலாம். ஆமே. இன்னைக்கு பல பிரச்சனைகளோட வந்திருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. இதுதான் இந்த பிரசன்னத்தை தான் உங்களுக்குள் வைத்துக் கொண்டு சொல்றேன். ஆண்டவர் பேசுற சொன்னீங்களா இந்த வார்த்தை உங்க இருதயத்துல வந்து அப்படியே உணர்ந்தது பாத்தீங்களா? இதுதான் அவருடைய பிரசன்னம். இந்த பிரசன்னம் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசிக்கு, ஒரு சபைக்கு தேவை. அந்த பிரசனத்தோடு நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த பிரசனத்தோடு வந்துட்டு போறதில்ல. இந்த நாம் மரிக்கிற வரைக்கும் அந்த பிரசனத்தோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. அவர்களோ முறிந்து விழித்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நீங்க நிக்கிறீங்களா இல்லையா? உலகம் முடிஞ்சு கீழே விழுந்துருச்சு, படுத்துச்சு. அல்லேலூயா. அது ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. ஆனா இப்ப உங்களுக்கு ஆமே மரிக்கிற
யோசேப்பை இவனுங்க எல்லாம் குழியில போட்டாங்க. அல்லேலூயா. தூக்கி எடுத்தாரு. யோசேப்பை குழியில இருந்து தூக்கி எடுத்து அவர் தூக்கிட்டாருனாவே ராஜாவை மாத்திடுவார். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனையிலே இருக்கிறோம், ஆமே, ஆனா தூக்குறதுக்கு ஆள் இல்லையே. இந்த வசனம் இருக்கு, அவருடைய பிரசன்னம் இருக்கு, அவருடைய கிருபை இருக்கு, அவருடைய வார்த்தை இருக்கு, அவரே இருக்கிறார். அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும், மடங்கடிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர், ஆமே, ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு இயேசுவை தேவையான நம்ம சொந்த வந்தாலும் என்ன சொல்றாங்க? நீ எந்த பட்சத்துக்கு வர மாட்டே, பிடிக்க மாட்டே, உன்னை ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லணும், நீ ஒதுக்கி வைக்கிறடா, உன்னதான் என் கடவுளை, என்னை படைச்ச கடவுளே உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறார். உன் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டிருக்கு, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. என்னை முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே, முத்திரையை வைத்திருக்கிறார். ஆமே, நீ பேசுனீன்னா சீல் உழுவும் வந்ததில்லை அப்படிங்கிறார். ஆமே, அதுதான் சொல்றாரு. ஆமே, மடங்கடிப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நம்மளுக்கு தூக்குறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்காரு. பயந்துகிட்டு இருக்காருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் தூக்குவார். எந்த பிரச்சனை வந்தாலும் தூக்கி அந்த பிரச்சனையை ஓட ஓட துரத்துகிற தேவன் தான் நம்மளுடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆமே, அதனாலதான் சொல்றாரு நீதிமொழிகள் 28:1. ஆமே, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் என்ன செய்யலாம்? ஓடி போகிறார்களாம். ஆமே, பிரச்சனை அப்படின்னா அவன் ஆளே அங்க இருக்க மாட்டான், இந்த ஸ்பாட்ல இருக்க மாட்டான், ஓடிடுவான். அல்லேலூயா. இப்ப கொரோனா அப்படின்னாங்க, சொன்னாங்க இல்ல, வீட்டை விட்டு எவனுமே வெளியில இல்லை. ஆனா நான் வெளியில எல்லாம் போயிட்டு ஓடிய பண்ண ஜெபம் பண்ணேன். ஒரு பொண்ணு கொரோனா இருக்கு, அந்த பொண்ணுக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன். தொட்டு பாரு, வா வா அப்படின்னு, இந்த அலெக்ஸ் தொட்டு பாரு அப்படின்னு. அல்லேலூயா. எனக்குள் வாழ்கிறவர் அவர் தேவ பிரசன்னரா இருக்கு, அவர் ஆவியானவரா இருக்கு, அவர் ஆவியின் ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாமத்தை அவை இந்த கொரோனா வீட்டுக்குள் கொண்டு போகிறேன் அப்படின்னு தான் போவேன். பயப்படாம போகணும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பயப்படக்கூடாது. தொட்டாவே நம்மளுக்கு டெத்து. ஆமே, ஆனா தொட்டு ஜெபம் பண்ணேன். கொரோனா நிறைய பேர் தொட்டு ஜெபம் பண்ணேன். ஆமே, ஆனா ஒண்ணு தொடல நம்மளுக்கு. அந்த தைரியத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். அல்லேலூயா. அவன் கொரோனா வீட்டை விட்டு வெளியே வரல. 90 நாள் வீட்டுக்குள்ளேயே சாப்பாடு. அல்லேலூயா. ஏன்னா நோவா காலத்துல அந்த போட்ல உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தாங்க. உலகமே இருந்துச்சு. அல்லேலூயா.